ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம ஒரு 3 டேஸாகவே நிஃப்டியோட பெரிய ஒரு ஃபால் மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து போயிட்டு ஒரு மேலே ஒரு ரீட்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு ஃபால் மூமெண்ட் வந்து நடந்திருக்கும். பட் இன்றைக்கும் அது நம்மளுக்கு ஏமாத்திருச்சு. நான் இன்றைக்கி எதிர்பார்த்தது வந்து ஒரு 151 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ 151 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெட்டர் மூமெண்ட் நம்ம ஒரு 3 டேஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு அது இன்றைக்கி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன், எங்கே எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கிளியராக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ட்ரேடிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறப்ப ஒரு பெட்டர் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியான இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்வர்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு ட்ரேடராக வந்து ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எஸ்டர்டே நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணது என்னென்னா, நிஃப்டி நம்மளுக்கு 22,800 வந்து ரீச் பண்ணணும். கரண்ட்லி 23,300 இருக்குது. இந்த ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நிஃப்டி நம்மளுக்கு அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே வந்து க்ரியேட் பண்ணலை. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு ஸ்டில் சைட்வேஸ்லேயே இருக்காது. கன்சால்டேட் மார்க்கெட் அது சைட்வேஸ் அப்படிம்போம். ஸோ அந்த ரேஞ்ச்லேயே தான் நம்மளுக்கு இன்னும் மூவ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, மார்னிங் ஓப்பன் ஆனப்போ ஜஸ்ட் இந்த லெவல் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 23,340 இதை பிரேக் பண்ணால் ஸோ இந்த ஒரு ஃபால் மூவ்மெண்ட்டே சேர்த்து நம்மளுக்கு இதையும் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு 22,800 வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் அது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேயே வந்துட்டு எனக்கு இதுவே வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. எனக்கு எப்போ 23,272 உடைக்குதோ மார்க்கெட் அப்போ தான் டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 2 டேஸாக நல்ல ஒரு டிமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. அந்த டிமாண்ட் எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அந்த டிமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் கிடைக்கணும்னா ஜஸ்ட் நம்மளுக்கு 23,250 எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் ஒரு பெட்டர் ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த ப்ரைஸ்லேயே வந்து என்ட்ரி எடுத்தது வந்து ப்ரீமியமில் வந்து ஒரு 140 தான் என்ட்ரி எடுத்தது. பட் நான் வச்ச டார்கெட் 292 வந்து வச்சேன். 158 ஒரு 18 பாயிண்ட்லேயே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஹவர் வந்து எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி சைட்வேஸ் அது கன்சால்டேட் மார்க்கெட் தான் இன்றைக்கும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக சான்ஸ் இல்லை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துச்சு. ஸோ அது பிரகாரம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயும் போகாமல் அப் ட்ரெண்ட்லேயும் போகாமல் ஒரு நியூட்ரலாக வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக்கின வாக்கில் ஒரு 98 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதான் 22,800 வந்து ரீச் பண்ணணும். இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் என்னோடய ட்ரேடை நம்ம எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னா 23,288 இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவலுக்குள்ளே நம்மளோட ட்ரேடை வந்து டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷனில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இதுதான் 23,150 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட்டு 23,048 அண்ட் அனதர் ஒன் டார்கெட் அப்படிங்கிறப்ப அதாவது 23,120 to 150 இதுக்குள்ளே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மேபி எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா 23,291 வரைக்கும் போயிட்டு அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகுது அப்படிங்கிறப்ப 22,800 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த ப்ரைஸில் வந்து என்ட்ரு ஆகுங்கிறது தான் 23,290 உடச்சிச்சின்னா நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் பொசிஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் வந்து கிடையாதா அப்படின்னா சான்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ட்ரேடை வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அப் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் நம்மளுக்கு போனால் 23,401 வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும். அப்படி 401 உடைக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு 572 வரைக்கும் நிஃப்டி வந்து மூவ் ஆகணும். அதுக்கு நம்மளுக்கு 401 உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த வீக்கை பொறுத்தளவுக்கு எனக்கு அகெயின் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இந்த சப்போர்ட்டை நெக்ஸ்ட்டு 290 அது உடைக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது ஃபால் தரதுக்கான சான்ஸில் தான் நிஃப்டி வந்து இருக்குது. ஸோ அப்போ அதோட கண்டினியூவேஷன் நம்மளுக்கு 23,150 வந்து கண்டிப்பாக அது ரீச் பண்ணணும். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் நிஃப்டி வந்து நம்மளுக்கு கீழே விழுகணும். ஸோ ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு நிஃப்டி நம்மளுக்கு 22,800 போய்ட்டு ரீச் பண்ணணும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் என்னென்னா 23,401 நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். சரிங்களா, அது 23,430 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த பிரேக் அவுட் வந்து எனக்கு ஃபார்மேஷன் வந்து இருக்கணும். அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப தான் நான் ஃபோக்கஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட் டார்கெட்டாக 23,572 இந்த ரேஞ்சை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இங்கே போகுது அப்படிங்கிறப்ப
மோஸ்ட்லி நம்மளுக்கு 23,800 வரையும் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான லாங் பொசிஷனுக்கான அப் ட்ரெண்ட் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கவே இல்லை. டே பை டே வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி டிமாண்ட் கிரியேட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் தெரியுமா உங்களுக்கு? என்ன ரீசனாக இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹிண்டன்பர்க் வந்து ஸோ அவரோட ரிசர்ச் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அதானி மேலே எந்த ஸ்கேமும் கிடையாது, எந்த வித ரிசர்ச்சும் கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இன்றைக்கி அதானி குரூப்ஸோட ஷேர்ஸ் எல்லாமே ஓரளவு நம்மளுக்கு புல் ரன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அது நம்மளுக்கு எஸ்டர்டேலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. பட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு புல் ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபோசிஸ், ஸோ இவங்களோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு மார்னிங்கே கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வந்து கிளியராக பார்த்தோம்னா ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் மண்டே எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் நாளையோட மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கு நான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். லேர்ன் பண்ணிட்டீங்க, ஒரு 5 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி டே எப்படி மூவ் ஆக போகுது, நம்மளோட பிளான் என்ன, நம்ம எங்கே நம்மளோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அந்த ட்ரேட் மூலியமாக நம்ம எவ்வளோ ரிஸ்க் வைக்க போகிறோம், ரிவார்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப கிளியராக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து நம்மளால் ஈஸியாக வந்து மாறிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் மைட்ரேஸ் அரீனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.